உணர்வுகளை கையாள்வதற்கும் உறவுகளை கையாள்வதற்கும் இடையே நெருங்கிய தொடர்பு உண்டு. நாம் விரும்புவதை அடைவதற்கு கோபம் தேவைப்படுகிறது. மற்ற நபர்களை விட முன்னேறி செல்ல வேண்டும் என்கிற உணர்வை தருவதற்கு இந்த உடலானது பொறாமையை உருவாக்குகிறது. உலகெங்கும் உள்ள மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அன்பிற்குரியவர்களே, இந்த உறவுகள் மேம்பட நிகழ்ச்சியின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளில் இந்த உறவு வாழ்விற்கு மிக அவசியமான தேவையாக இருக்கின்ற உணர்வுகள், இமோஷன்ஸ் அப்படிங்கிற பார்த்தீங்களா, அதை பற்றி கொஞ்சம் சிந்திக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். காரணம், உணர்வுகளை கையாள்வதற்கும் உறவுகளை கையாள்வதற்கும் இடையே நெருங்கிய தொடர்பு உண்டு. எனவே உறவு வாழ்வில் மேம்பட வேண்டும் என்றால் நமது உணர்வுகளை கையாள்வதில் நாம் ஓரளவிற்கேனும் சிறந்தவர்களாக இருப்பது மிக அவசியமான ஒன்றாக இருக்கின்றது. வழக்கமாக உளவியலில் நாம் சந்திக்கின்ற பெரும்பாலான பிரச்சனைகளுக்கு, நோய்களுக்கு 2 காரணங்கள் தான் உண்டு என்று சொல்லுவார்கள். ஒன்று, உணவு செரிமானமின்மை, பிசிக்கல் டைஜஷன், ஃபுட் டைஜஷன். நம்ம சாப்பிட்ற உணவு விழுங்கப்பட்டது என்றால், ஒழுங்கா மென்னு சாப்பிடாம இருந்தோம்னா அந்த உள்ளே போற உணவு செரிமானம் இல்லாமல் இருந்து உடல் நலத்தை பாதிக்கும் என்று சொல்லப்படுகிறது. எனவேதான் மருத்துவ உலகில் இந்த 40% செரிமானமானது நமது வாயிலேயே நடந்துவிட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. எந்த அளவிற்கு மென்றை சாப்பிட வேண்டும் என்றால் 40% செரிமானம் நமது வாயிலேயே நடந்துவிட வேண்டும். அதற்காகத்தான் உமிழ்நீர் சுரக்கப்படுகிறது. பல நேரங்களில் ரொம்ப வேகமா விழுங்கிறது மாதிரி சாப்பிட்றோம், அவசரமா சாப்பிட்றோம், அது உடல்நல குறைவிற்கு இட்டு செல்கிறது. எனவே உணவு செரிமானமின்மை என்பது முதல் காரணம். 2வது காரணம் உணர்வு செரிமானமின்மை, இமோஷனல் இன்டைஜஷன். உணவை விழுங்கிறது மாதிரி பல நேரங்கள்ல உணர்வுகளை விழுங்குகிறோம். இன்னும் சொல்ல போனா உணர்ச்சிகளை விழுங்குகிறோம். இந்த உள்ள போகின்ற உணர்ச்சிகள் தான் நமது உடல் நலனை பாதிக்கின்றன. இதை பற்றி கொஞ்சம் சிந்திக்கலாம். உணர்ச்சிக்கும் உணர்வுக்கும் வித்தியாசம் இருக்கிறதா? பல வகைகளில் இந்த வித்தியாசம் இருக்கிறது. பல வகைகளில் இந்த வித்தியாசத்தை உளவியலாளர்கள் நமக்கு சுட்டி காண்பிப்பார்கள். ஒரு முக்கியமான வித்தியாசத்தை நாம் இங்கு சுட்டி காண்பிக்கலாம். உணர்ச்சிகள் என்பவை அனிச்சையாக, அனிச்சை என்றால் ஒரு குறிப்பிட்ட சூழலுக்குள் நாம் ஆளாகின்ற பொழுது உருவாகக்கூடியவை. கோபம் என்பது ஒரு வகையான உணர்ச்சி, பயம் என்பது இன்னொரு வகையான உணர்ச்சி, பொறாமை என்பது இன்னொரு வகையான உணர்ச்சி, ஈர்ப்பு என்பது இன்னொரு வகையான உணர்ச்சி, கவர்ச்சி என்பது இன்னொரு வகையான உணர்ச்சி என்று சொல்லிக்கொண்டே போகலாம். உணர்வுக்கும் உணர்ச்சிக்கும் என்ன வித்தியாசம்? முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, இவை தன்னிலே தவறல்ல. கோபம் என்பது என்ன? ஒரு குறிப்பிட்ட சூழலில் நாம் விரும்புவது நடக்காத பொழுது ஏற்படுவது கோபம். எனவே நாம் விரும்புவதை அடைவதற்கு கோபம் தேவைப்படுகிறது. பயம் என்பது என்ன? நமக்கு ஏதாவது ஆபத்து ஏற்படுகிற பொழுது, இப்ப இருட்டான பாதை வெளியே போகிறீங்க, ஒரு பாம்பை பார்த்து விட்டீர்கள் என்றால் பயம் ஏற்படுகிறது. எதற்கு இந்த பயம்? பாம்பினுடைய அந்த பாம்பு என்கிற ஆபத்திலிருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்வதற்காகத்தான் இந்த உடலானது பயம் என்கிற உணர்ச்சியை ஏற்படுத்துகிறது. பொறாமை என்பது என்ன? ஒரு நபரை விட நாம் தாண்டி செல்ல வேண்டும், அடுத்த கட்டத்திற்கு அந்த நபரை விட நாம் முன்னேறி செல்ல வேண்டும் என்கிற உணர்ச்சி. அது தன்னிலே தவறானதாக இருக்க முடியாது. பிரச்சனை எங்கு வருகிறது என்றால், இந்த உணர்ச்சிகள் நம்மை கையாளுகின்றனவா அல்லது நாம் இந்த உணர்ச்சிகளை கையாளுகின்றோமா என்பதில் தான் பிரச்சனை இருக்கிறது. உணர்ச்சிகள் நம்மை ஆட்டுவித்தால், இந்த உணர்ச்சிகளின் மீது நமக்கு கட்டுப்பாடு இல்லை என்றால், இந்த உணர்ச்சிகள் நம்மை இயக்கியது என்றால் அங்கு பிரச்சனை. இன்னும் சொல்ல போனால் உணர்ச்சிக்கும் உணர்வுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். உணர்ச்சிகள் என்பவை நம்மை கட்டுப்படுத்துபவை. இதே உணர்ச்சிகளை நாம் கட்டுப்படுத்துகிற பொழுது, இதே உணர்ச்சிகளை நாம் இயக்குகிற பொழுது அவை உணர்வாக மாறிவிடுகின்றன. இப்ப நான் சொல்றது கொஞ்சம் குழப்பமா இருக்கலாம். உணர்ச்சி, உணர்வு, ஒரு சில உதாரணங்கள். இப்ப கோபம் என்பது வருகிறது. நம்மளை அறியாமலேயே கோபப்பட்டு பேசக்கூடாத வார்த்தைகளை பேசி, செய்யக்கூடாத செயல்களை செய்து, பிறரையும் காயப்படுத்தி நம்மையும் காயப்படுத்தினோம் என்றால் அது உணர்ச்சி. இதே கோபத்தை
கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்து எப்பொழுது வருகிறது என்று உணர்ந்து சரியான நேரத்துல கோவப்பட்டோம் என்றால், சரியான வார்த்தைகளை பயன்படுத்தினோம் என்றால் அது உணர்வாக மாறிவிடுகிறது. எனவே நம்மை இயக்குவது உணர்ச்சி, நாம் இயக்குவது உணர்வு. அன்பு கூட உணர்ச்சியாக இருக்கலாம், உணர்வாக இருக்கலாம். எப்பொழுது உணர்ச்சியாக அன்பு இருக்கிறது? பிற நபர்களை பார்க்கிற பொழுது அவர்கள் மீதான ஈர்ப்பு இருந்தது என்றால் அது உணர்ச்சியாக மாறிவிடுகிறது. ஆனால் இந்த ஈர்ப்பின் மீது நமக்கு கட்டுப்பாடு இருந்தது என்றால் பிற நபர்களை நாம் அன்பு செய்ய ஆரம்பிக்கிறோம், அது உணர்வாக மாறிவிடுகிறது. இந்த அடிப்படை வித்தியாசம் மிக முக்கியமானது. காரணம் என்னவென்றால், ஒரு பக்கம் மனித வாழ்வை இந்த உணர்ச்சிகள் இயக்குகின்றன என்றாலும் இன்னொரு பக்கம் இந்த உணர்ச்சிகளே நமது வாழ்வை அழித்து கொண்டும் இருக்கின்றன என்பதை நாம் புரிந்து கொள்வது அவசியம். நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்வதற்கு உடல் பயத்தை உருவாக்குகிறது. நாம் விரும்புவதை அடைவதற்கு உடல் கோபத்தை உருவாக்குகிறது. மற்ற நபர்களை விட முன்னேறி செல்ல வேண்டும் என்கிற உணர்வை தருவதற்கு இந்த உடலானது பொறாமையை உருவாக்குகிறது. ஆனால் இவற்றை சரியாக கையாளவில்லை என்றால் இந்த கோபமே பல்வேறுபட்ட பிரச்சனைகளுக்கு காரணமாகிவிடும். இந்த பயமே பல்வேறுபட்ட பிரச்சனைகளுக்கு காரணமாகிவிடும். பல நேரங்கள் என்ன நடக்கிறது என்றால், இந்த உணர்ச்சிகளை சரியான முறையில் கையாளாகாதன் காரணமாக அவற்றை நாம் விழுங்கி விடுகிறோம். இந்த உணர்ச்சிகள் நமக்குள் விழுங்கப்படுகிற பொழுது இங்குதான் உணர்வு செரிமானமின்மை அல்லது உணர்ச்சி செரிமானமின்மை என்பது வருகிறது. நம் அனைவருக்கும் தெரியும், உணர்வுகள் என்பவை இதயத்திலிருந்து புறப்படுகின்றன. இன்னும் சொல்ல போனால் நமது மூளையிலிருந்து தான் புறப்படுகின்றன. இன்றைய வழக்கமாக நாம் சொல்வது மூளை என்பது சிந்தனையோடு தொடர்புடையது, இதயம் என்பது உணர்வுகளோடு தொடர்புடையது என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் உண்மை நிலவரம் என்னவென்றால், இந்த இதயம் என்பது வெறுமனே இரத்தத்தை நமது உடம்பில் பாய்ச்சுகின்ற ஒரு இயந்திரம், அவ்வளவுதான். எனவே உணர்வுகள் என்பவை எதோடு தொடர்புடையவை? நமது வலது மூளை என்று சொல்கிறோம், அதோடு தொடர்புடைய ரைட் பிரெயின் என்று சொல்வார்கள். அங்கிருந்துதான் இந்த உணர்வுகள், அன்பாக இருக்கலாம், இரக்கமாக இருக்கலாம், இவை அனைத்துமே உருவாகின்றன. எனவே அன்பிற்குரியவர்களே, இந்த உணர்வுகள் சரியான முறையில் கையாளப்படாத பொழுது அவை உணர்ச்சிகளாக மாறி அவற்றை நாம் விழுங்குகிற பொழுது அவை நமது உடலில் பாதகத்தை ஏற்படுத்துகின்றன. ஏறத்தாழ பல ஆண்டுகளாக இந்திய ஆன்மீகம் சொன்னதை இன்றைய உளவியலும் மருத்துவத்துறையும் ஏற்றுக்கொள்கிறது. என்ன சொல்கின்றன? இந்த உணர்ச்சிகள் நமது மூளையிலிருந்து அல்லது இதயத்திலிருந்து புறப்படுகின்றன என்றால் அவை நமது இடுப்பை சுற்றி, தொப்புளை சுற்றி உள்ள பகுதி என்று சொல்லுகிறோமே, அங்குதான் சேகரிக்கப்படுகின்றன. எனவேதான் கோவப்படுகிற பொழுது நம்ம என்ன சொல்றோம்? வயிறு எரியுது அப்படிங்கிறோம். அல்லது பயப்படுகிற பொழுது இந்த கைகால்கள் நடுங்க ஆரம்பிக்கின்றன. எனவே உடல் முழுவதும், மிக முக்கியமாக நமது வயிற்றை சுற்றி உள்ள பகுதிகளில் இந்த உணர்ச்சிகள் சேகரிக்கப்படுகின்றன. இவ்வாறு நமது நரம்பு மண்டலத்திலும் உடலிலும் சேகரிக்கப்படுகின்ற உணர்ச்சிகள் நமது வாழ்வை பாதிக்க ஆரம்பிக்கின்றன. இன்றைய உளவியலானது நம்மில் தோன்றுகின்ற பல நோய்களை சைக்கோசோமேட்டிக் டிசீஸ் என்று அழைக்கிறது. சைக்கோசோமேட்டிக் டிசீஸ் என்றால் என்ன அர்த்தம்? மனதில் ஆரம்பித்து உடலில் வெளிப்படக்கூடிய நோய்கள். எவ்வாறு மனதில் ஆரம்பிக்கின்றன? கோபமாக, எரிச்சலாக, பயமாக ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக இவை உடலில் சேகரிக்கப்பட்டு உடல் நலனை பாதிக்கின்றன. எனவே அன்பிற்குரியவர்களே, இந்த உணர்வுகள் என்பவை ஒரு பக்கம் கழுதை என்று சொல்வார்கள். கழுதைக்கு முன்னாடி நம்ம போனா அது கடிக்கும், அதுக்கு பின்னாடி போனா உதைக்கும் என்று சொல்லுவார்கள். இங்கு சொல்லப்படுகிற செய்தி என்ன? உணர்வுகள் இருந்தாலும் பிரச்சனை, இல்லை என்றாலும் பிரச்சனை. இதுதான் இங்கு பிரச்சனை. உணர்வுகள் இல்லை என்றால் உறவுகள் இல்லை, வாழ்க்கையில உயிரோட்டம் இருக்காது. அன்பிற்குரியவர்களே, உணர்வுகள் என்பவை வாழ்விற்கு மிக அவசியமானவை. உணர்வுகள் இல்லாத வாழ்வை நாம் நினைத்து பார்க்க முடியாது. அமெரிக்காவை சேர்ந்தவர் ஜேம்ஸ் பிரேக் என்பவர். அவருடைய ஒரு புத்தகத்தினுடைய தலைப்பு தி இமோஷனல் ஜீசஸ். இயேசு எவ்வாறு உணர்வுள்ள மனிதராக வாழ்ந்தார் என்பதை பற்றி அந்த புத்தகத்தில் அவர் விளக்குகின்றார். பல நேரங்களில் நான் நற்செய்தியை வாசிக்கின்ற பொழுது இயேசு ஏதோ உணர்வுகளே இல்லாத மனிதர் போல தென்படுகின்றார். ஆனால் உங்களையும் என்னையும் போல அவர் கோபப்பட்டார். சில நேரங்களில் தனது சீடர்களுடைய புரிந்து கொள்ளாமையை கண்டு எரிச்சல் அடைந்தார். பரிசேயரை எதிர்த்த பொழுது அவருக்கு பயம் வந்தது. இவையெல்லாம் அவருடைய வாழ்க்கையில் வந்தன.
ஆனால் இவற்றையெல்லாம் அவர் எவ்வாறு கையாண்டார் என்பதில்தான் இயேசுவுக்கும் நமக்கும் இடையே வித்தியாசம் உண்டு. இதை நான் சொல்வதற்கான காரணம் என்னவென்றால், பல நேரங்களில் நாம் இந்த உணர்வுகளே இல்லாத வாழ்க்கை இருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று எண்ணுகிறோம். காரணம், இந்த உணர்வுகள் நமது வாழ்வை பல நேரங்களில் சீரழிக்கின்றன. கோபம், எரிச்சல், பயம் இவற்றின் காரணமாக நமது உறவு பறிபோய் விடுகிறது, நமது அமைதி அழிந்து போய் விடுகிறது. இவற்றின் காரணமாக உணர்வுகள் இல்லாத ஒரு வாழ்விற்காக இயங்கக்கூடிய மனிதர்களும் உண்டு. ஆனால் உண்மை நிலவரம் என்னவென்றால், உணர்வு என்ற ஒன்று இல்லையே வாழ்க்கையில் இயக்கம் என்ற ஒன்று இல்லை. இமோஷன் என்பதுதான் உணர்வு என்பதற்கான ஆங்கில வார்த்தை. இதை பிரியுங்கள். இமோஷன், மோஷம் என்றால் இயக்கம், நம்மை இயக்குவது. லத்தீன் வார்த்தை மூவரே என்கிற வார்த்தை, இதிலிருந்துதான் மோஷன், மோஷன் என்றால் இயக்கம் என்கிற வார்த்தை வருகிறது. மோட்டிவேஷன் என்கிற ஆங்கில வார்த்தை வருகிறது. மோட்டிவ், மோட்டிவ்னா ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தோடு இயங்குவது. இவை அனைத்துமே இந்த உணர்வுகளோடு பின்னி பிணைந்தவை. உணர்வுகள் இல்லாத மனிதருக்கு இந்த தன் இயக்கம் என்பது இருக்காது, வாழ்க்கையில் ஓட்டம் என்பது இருக்காது. வெறுமனை சிந்தனையை வைத்துக் கொண்டு மட்டும் நாம் வாழ்ந்துவிட முடியாது. எனவே உணர்வுகள் என்பவை நம்மை இயக்குவதற்காக கொடுக்கப்பட்டவை. நமது வாழ்வை ஒரு குறிப்பிட்ட லட்சியத்தை தேடி ஒரு அர்த்தமுள்ள வகையில் வாழ்வதற்காக கொடுக்கப்பட்டவை தான் இந்த உணர்வுகள். பிரச்சனை எங்கு வருகின்றது என்றால், இந்த உணர்வுகள் நம்மை இயக்குகின்றனவா அல்லது உணர்வுகளை நாம் இயக்குகின்றோமா என்பதில் தான் வருகிறது. சின்ன உதாரணம், மாட்டு வண்டியில உட்கார்ந்து இருக்கிறீங்க, 2 மாடுகள் முன்னே சென்று கொண்டிருக்கின்றன. 2 விதத்துல பயணம் இருக்கலாம். மாட்டு வண்டிகள் 2ம் நமது பயணத்தை தீர்மானிக்கலாம். அது இழுக்கிற இழுவையில் உட்கார்ந்துக்கிட்டு நம்ம போய்கிட்டே இருக்கலாம். மாட்டு வண்டியில் அந்த ஓட்டக்கூடிய இடத்தில் நாம் இருந்தாலும் நாம் எப்படி போகிறோம், எந்த திசையில் போகிறோம், எங்கு போகிறோம் என்பதை நாம் தீர்மானிப்பதில்லை. அந்த மாட்டு வண்டிகள் தீர்மானிக்கின்றன என்றால் அந்த பயணம் எப்படிப்பட்டதாக இருக்கும் நமக்கு தெரியும். அது ஒரு ஆபத்தான பயணம், அபத்தமான பயணம். மாடுகள் போய் எங்கே நிற்கும் தெரியாது. அதே நேரத்தில் அந்த மாட்டு வண்டியில இருக்கிற நாம மாடுகளை இயக்கினோம் என்றால் நாம் எங்கு சென்றடைய முடியுமோ அங்கு சென்றடைவோம். எந்த லட்சியத்தை அடைய முடியுமோ அந்த லட்சியத்தை அடைவோம். இதுதான் உணர்வுகள் நம்மை கையாள்வதற்கும் நாம் உணர்வுகளை கையாள்வதற்கும் உள்ள வித்தியாசம். உணர்வுகள் நம்மை கையாளுகிற பொழுது அதற்கு பெயர் தான் உணர்ச்சிகள் என்று சொன்னேன். இந்த உணர்ச்சிகளுடைய பிடியில் இருக்கின்ற பொழுது கோபப்பட்டு நம்மையும் பிறரையும் காயப்படுத்துவோம், பயப்பட்டு நம்மையும் அழித்துக் கொள்ளுவோம், பிறரையும் அழித்துக் கொள்ளுவோம், பொறாமைப்பட்டு பிறரது அழிவில் மகிழ ஆரம்பிப்போம். ஆனால் இதே உணர்வுகளை நாம் கையாள ஆரம்பித்தோம் என்றால், அவை நமது கட்டுப்பாட்டில் இருந்தன என்றால், கோபம் கூட பிறரது வளர்ச்சிக்கான காரணமாகிவிடும். பிள்ளைகள் மீது கோபப்படணும், ஆனால் அந்த கோபம் உணர்ச்சியாக இருக்கக்கூடாது, உணர்வாக இருக்க வேண்டும். உணர்ச்சியாக இருக்கிற பொழுதுதான் சிக்கல் வருகிறது. உணர்வாக இருக்கிற பொழுது அது உயர்த்தக்கூடிய ஒன்றாக மாறிவிடுகிறது. பயப்படணும், சில நேரங்கள்ல தீமை செய்வதற்கு பயப்பட வேண்டும். ஆனால் இந்த பயம் உணர்ச்சியாக இருக்கக்கூடாது. உணர்ச்சியாக இருந்தது என்றால் அது அழிவை கொண்டு வந்துவிடும். அது உணர்வாக இருக்க வேண்டும். எதற்கு பயப்பட வேண்டும், யாருக்கு பயப்பட வேண்டும் என்கிற தெளிவோடு பயம் இருந்தது என்றால் அது வளர்ச்சிக்கான வழியாக மாறிவிடும். எனவே இந்த அருமையான நாளில் முதலாவதாக நாம் உணர்ச்சிக்கும் உணர்வுக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிந்து கொள்ள முயற்சி எடுக்க வேண்டும். முடிந்த அளவிற்கு நமது உணர்வுகளை கையாளக்கூடிய தன்மையை நாம், அந்த பக்குவத்தை நம்மில் வளர்த்து கொள்ள வேண்டும். இந்த கையாள தெரியாத பொழுதுதான் இந்த உணர்வுகளை எல்லாம் விழுங்கி, நான் ஏற்கனவே சொன்னது போல உணர்வு செரிமானமின்மை என்பது ஏற்படுகிறது. உடலில் பல்வேறு விதமான நோய்கள் தோன்ற ஆரம்பிக்கின்றன. இப்ப பாருங்க, 2 கருத்துக்களை பார்த்திருக்கிறோம். முதல் கருத்து என்னவென்றால், நமது நோய்களுக்கான காரணம் என்ன? உணர்வு செரிமானமின்மை. இன்னொன்று உணவு செரிமானமின்மை என்று பார்த்தோம். 2வது இந்த உணர்ச்சிக்கும் உணர்வுக்கும் உள்ள வித்தியாசம். இப்போ ஒரு கேள்வி எழும்பும். சரி ஃபாதர், இயல்பாகவே கோபம் வருகிறது, இயல்பாகவே பயம் வருகிறது, இயல்பாகவே பொறாமை வருகிறது, இவற்றையெல்லாம் கட்டுப்படுத்த முடியாமல் ரொம்ப தத்தளிக்கின்றோம். இவை எங்களது வாழ்க்கையில் தோன்றி எங்களை இயக்குகின்றன என்றாலும், இன்னொரு பக்கம் கோபமானது உறவை அளிக்கிறது, உடல் நலனை அளிக்கிறது, பயம் அதே போல. எனவே இவற்றையெல்லாம் எவ்வாறு கையாள்வது? பல வழிமுறைகள் இருக்கின்றன என்று இன்றைய உளவியலும் மருத்துவத்துறையும் நமக்கு சொல்லுகின்றன. ஒரு முக்கியமான வழிமுறை என்னவென்றால்,
நம்முடைய சுவாசத்தோடு தொடர்பு கொள்வது. சுவாசத்திற்கும் உணர்வுக்கும் தொடர்பு உண்டா? நிச்சயமாக உண்டு. நமது மூளையில என்ன மாதிரி சிந்தனை ஓடுகிறதோ அதற்கு ஏற்றாறு போல நமது சுவாசம் மாறுபடுவதை நாம் அறிந்திருப்போம். நீங்க கோபமா இருந்தீங்கன்னா கொஞ்சம் கவனிங்க, மூச்சு ரொம்ப ஹெவியா ரொம்ப வேகமா ஓடிக்கிட்டு இருக்கும். எரிச்சலாக இருந்தாலும் அவ்வாறு ஓடிக்கொண்டிருக்கும். பயந்தோம்னா ரொம்ப வேகமா மூச்சை உள்வாங்கி வெளிவிட்டுக்கிட்டு இருப்போம். அல்லது பொறாமை எண்ணம், ஈவன் சொல்ல போனால் இந்த காம உணர்வு, இவற்றின் பொழுதெல்லாம் நமது மூச்சானது சுவாசமானது ஒரு குறிப்பிட்ட முறையில் இருந்து கொண்டிருக்கும். அதே நேரத்துல பாசிட்டிவ் இமோஷன்ஸ் அப்படிம்பாங்க, நேர்மறையான உணர்வுகள். நீங்க ரொம்ப அன்பா இருந்தீங்கன்னா சுவாசம் போறது கூட தெரியாது, அப்படியே மெதுவா போயிட்டு மெதுவா உள்ள வரும். இரக்க உணர்வோடு இருக்கிற பொழுது இந்த சுவாசம் மிக மெல்லியதாக மாறிவிடுகிறது. ஆக நமது சுவாசமே நமது உடம்புல எத்தகைய உணர்வு இருக்கிறது அல்லது உணர்ச்சி இருக்கிறது என்பதை நமக்கு சுட்டி காண்பிக்கின்றது. எனவே உடலில் உணர்வுகள் ஏற்படுகிற பொழுது அதற்கு ஏற்ப நமது சுவாசம் மாறிக்கொண்டே இருக்கிறது. இதிலிருந்து நம்முடைய மூதாதையர்கள் ஒரு முக்கியமான வழியை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். என்ன வழி என்னவென்றால், உணர்ச்சிகள் நமது சுவாசத்தை பாதிக்கின்றன என்றால் ஏன் நமது சுவாசத்தை வைத்து நமது உணர்ச்சிகளை நாம் பாதிக்க முடியாது, அவற்றில் ஏன் மாற்றத்தை கொண்டு வர முடியாது என்கிற ரீதியில் சிந்தித்திருக்கிறார்கள். எனவேதான் இந்த சுவாசத்தின் வழியாக நமது உணர்வு நிலையில் மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்கின்ற தெளிவை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். நமக்கு தெரியும், நம்ம சின்ன பிள்ளையா இருந்தப்ப நம்ம அப்பா அம்மாவே சொல்லி கொடுத்திருப்பாங்க, கோவப்படும் போது எரிச்சல் வரும்போது கண்ணை மூடி ஒரு 10 முறை ஆழமா சுவாசத்தை உள்ளிழுத்து வெளியே விட வேண்டும் என்று சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. அல்லது கொஞ்சம் அதிகமா இருந்தா அமைதியா உட்கார்ந்து ஒரு 25 முறை 30 முறை ஆழமாக காற்றை உள்ளே இழுத்து வெளியே விட்டோம் என்றால் எந்த உணர்ச்சி நம்மை ஆட்டி படைத்ததோ, ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், உணர்ச்சி என்பது நாம் நம்மை கையாளுகின்ற ஒன்று. நாம் கையாளுகின்ற பொழுது அதுவே உணர்வாக மாறிவிடுகிறது. எதுவுமே நம்மை கையாளுகிற பொழுது அது பணமாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம். இப்பொழுது நாம் உணர்ச்சியை பற்றி பேசுகிறோம். எது நம்மை கையாளுகிறதோ அன்றைக்கே நாம் அதற்கு அடிமையாகி விடுகிறோம். எனவே இந்த நேரத்துல இந்த உணர்ச்சிகளின் மீது நமக்கு ஆதிக்கம் வர வேண்டும் என்றால், உணர்ச்சிகளின் மீது நமக்கு கட்டுப்பாடு வர வேண்டும் என்றால் ஒரு எளிமையான ஒரு பயிற்சி என்னவென்றால் நமது சுவாசத்தோடு தொடர்பு கொள்வது. எப்படி சுவாசத்தோடு தொடர்பு கொள்வது? ஒரு எளிமையான பயிற்சி, ஆழமாக மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விடுவது. ஒவ்வொரு முறையும் காற்றை உடம்பிற்குள் செலுத்துகிற பொழுது, இன்னும் சொல்ல போனால் பிராணவாயுவை உடலில் செலுத்துகிற பொழுது நமது உடம்பினுடைய இரத்தத்தினுடைய தன்மையானது மாறுகிறது. இன்னும் கொஞ்சம் அறிவியல் முறையில சொல்லணும்னா, நீங்கள் உணர்ச்சி வசப்படுகிற பொழுது என்ன நடக்கிறது என்றால் நமது உடம்புல ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் என்று சொல்லப்படுகிற அட்ரினலின் அப்படிங்கிற ஹார்மோன் சுரைக்கிறது, கார்டிசால் அப்படிங்கிற ஹார்மோன் சுரைக்கிறது. இந்த அட்ரினலின் கார்டிசால் என்ற ஹார்மோன்கள் இரத்தத்துல கலந்து இரத்தத்தினுடைய அமிலத்தன்மையை கூட்டி விடுகின்றன. தி அசிடிக் காம்போனன்ட் ஆஃப் அவர் பிளட் இன்க்ரீசஸ். இதுதான் பல்வேறுபட்ட பிரச்சனைகள், நமது உடல் சார்ந்த நோய்களுக்கும் உறவு சார்ந்த நோய்களுக்கும் காரணமாக இருக்கிறது. இப்ப காற்றை கொஞ்சம் ஆழமாக சுவாசிக்கிற பொழுது, மிக முக்கியமாக எங்கு பிராணவாயு என்று சொல்லப்படுகிற ஆக்சிஜன் அதிகமா இருக்கோ அங்கே அதிகமா சுவாசிச்சோம்னா இந்த ஆக்சிஜன் இரத்தத்தில் அதிகமாகிற பொழுது இரத்தத்தினுடைய காரத்தன்மை, ஆல்கலைன் காம்போனன்ட் என்று சொல்வார்கள், இரத்தத்தினுடைய காரத்தன்மை அதிகமாகி அமிலத்தன்மை குறைய ஆரம்பிக்கும். இரத்தமானது தனது பழைய தன்மைக்கு கடந்து வரும். இது நமது சமநிலைக்கு நாம் வருவதற்கு காரணமாக இருக்கும். எனவே அன்பிற்குரியவர்களை, கடவுள் எப்படி நம்மை நுட்பமாக படைத்திருக்கிறார் என்று பாருங்கள். இரத்தத்தில் ஏற்படுகிற மாற்றங்கள் எவ்வாறு உணர்ச்சியால் பாதிக்கப்படுகின்றன, இந்த உணர்ச்சி வசப்படுகிற பொழுது இரத்தம் எவ்வாறு பாதிக்கப்படுகிறது, இந்த இரத்தம் எவ்வாறு நமது வாழ்வை பாதிக்கிறது என்றெல்லாம் இன்றைய அறிவியல் மிக அதிகமாகவே ஆராய்ச்சி செய்கிறது. இப்படிப்பட்ட பாதிப்புகளிலிருந்து நாம் மீண்டு வர வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டியது என்ன? கொஞ்சம் ஆழமாக காற்றை உள்ளே இழுத்து சுவாசிப்பது. இது ஒரு வழிமுறை. இன்னொரு வழிமுறை, இந்த சுவாசத்தோடு இணைந்த இன்னொரு வழிமுறை என்னவென்றால் சுவாசத்தையும் மனவலிய ஜபத்தையும் இணைந்து சொல்லுவது. உங்களுக்கு ஏற்கனவே ஒரு உரையில சொல்லி இருக்கிறேன். காற்றை உள்ளே இழுக்கிற பொழுது கொஞ்சம் ஆழமாக காற்றை உள்ளே இழுத்து ஆண்டவரே என் ஆயர் என்கிற வார்த்தைகளை சொல்ல வேண்டும். திருப்பாடல் 23 இறைவசனம் 1. காற்றை வெளியே விடுகிற பொழுது கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது,
ரொம்ப அதிகமா இழுக்கக்கூடாது. அதே நேரத்தில் இயல்பாக சுவாசத்தை வெளியே விட்டு எனக்கு ஏதும் குறையில்லை. நீங்க டென்ஷனா இருக்கும் போது, படபடப்பா இருக்கும் போது, பரபரப்பா இருக்கும் போது, பதைபதைப்பு என்று சொல்லுவோமே, 3 வார்த்தைகளை சொன்னேன். படபடப்பு, பரபரப்பு, பதைபதைப்பு. இவற்றெல்லாம் இருக்கின்ற பொழுது இந்த 2 பயிற்சிகளை கொஞ்சம் செஞ்சு பாருங்க. வீட்டுக்கு முன்னாடி வேப்பமரம் இருந்ததுன்னா மரத்துக்கு அடியில இருந்து, அல்லது வீட்டுக்குள்ளேயே காற்றோட்டமான அறையில இருந்து கொண்டு ஆழமாக காற்றை முடிஞ்ச அளவுக்கு அடிவயிறு வரைக்கும் காற்றை உள்ளே இழுத்து வெளியே விடுங்க. ஒரு 25 முறை 30 முறை செய்து பாருங்கள். உங்களது கோபம் என்கிற உணர்ச்சி குறைவதை பார்ப்பீர்கள். பயம் என்கிற உணர்ச்சி குறைவதை பார்ப்பீர்கள். மனதிற்குள் படபடப்பு எல்லாம் இருக்கிறதே, இவையெல்லாம் குறைவதை பார்ப்பீர்கள். அல்லது 2வது பயிற்சி சொன்னேன். காற்றை உள்ளே இழுக்கின்ற பொழுது, சுவாசத்தை உள்ளே இழுக்கின்ற பொழுது, ஆண்டவரே என் நாயர். காற்றை வெளியே விடுகின்ற பொழுது, சுவாசத்தை வெளியே விடுகிற பொழுது, எனக்கேதும் குறையில்லை என்கிற வார்த்தைகளை சொல்லுங்கள். விவிலியம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது, நமக்குள் இருக்கிற இந்த உடலானது மண்ணிலிருந்து வந்தது, சுவாசம் கடவுளிடமிருந்து வந்தது என்று விவிலியம் சொல்லுகிறது. கடவுள் தன் உயிர் மூச்சை மனிதருக்குள் ஊதினார் என்று தொடக்க நூல் 2 நாம் வாசிக்கின்றோம். எனவே சுவாசம் என்பது கடவுளிடமிருந்து வந்தது. கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு மாபெரும் கொடை. எனவே சுவாசத்தோடு தொடர்பு கொள்வது என்பது ஒரு வகையில் பார்த்தோம் என்றால் கடவுளோடு தொடர்பு கொள்வது, நமது உண்மை தன்மையோடு தொடர்பு கொள்வது. இந்த இயல்போடு தொடர்பு கொள்ள என்ன நடக்கிறது? உணர்ச்சிகள் நம் கட்டுப்பாட்டில் வர ஆரம்பிக்கின்றன. அவற்றை நாம் ஆள ஆரம்பிக்கின்றோம், அவற்றை நாம் கட்டுப்படுத்த ஆரம்பிக்கிறோம். இதுவரை உணர்ச்சிகளுடைய பிடியில் இருந்த நாம் இப்பொழுது உணர்ச்சிகளை நமது பிடியில் கொண்டு வர முயற்சி எடுக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை வாழ்க்கையில் சொல்கிற பொழுது தேவையற்ற கோபம், தேவையற்ற எரிச்சல், தேவையற்ற பயம், இவை அனைத்தையும் ஒதுக்கிவிட்டு இவற்றை நமது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிற பொழுது உறவுகளையும் ஒரு செம்மையான முறையில் எடுத்து செல்ல முடியும். இயேசுடைய வாழ்க்கையில் அதைத்தானே பார்க்கிறோம். நான் முதலே சொன்னேன், அவருக்கு கோபம் வந்தது, ஆனா எரிச்சல் பட்டு வார்த்தைகளை கொட்டவில்லை. பயம் வந்தது, உடனே பயந்துகிட்டு கவலைப்படவில்லை. இறைவனது உதவியை நாடினார். அவர் அடிக்கடி ஜெபிக்க சென்றதாக பார்க்கிறோம். ஜெபம் என்பது என்ன? தனக்குள் இருக்கிற இறைவனோடு தொடர்பு கொண்டு நம்மை ஆழப்படுத்தி கொண்டு இந்த உணர்ச்சிகள் இவற்றையெல்லாம் நமது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து வாழ்வை நிறைவாக வாழ்வது. எனவே அப்படிப்பட்ட உறவின் மக்களாக வாழ இறைவன் நம் அனைவருக்கும் அருள் புரிவாராக. உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் என்று சொல்லப்படுகிற அட்ரினலினும் கார்டிசாலும் அதிகமாக சுரந்து இந்த இரத்தமானது ஒரு கெட்டுப்போன இரத்தமாக மாறிவிடுகிறது. பிறர் மட்டில் காயப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை பயன்படுத்தினோம் என்றால் அவர்கள் நமது மட்டில் காயப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை பேசுவதற்கு எவ்வளவு நேரம் எடுக்க போகுது? 3வது கண் என்று ஒன்று சொல்லப்படுகிறது இந்த புருவ மத்தியில. இது எதற்கு அடையாளம்? ஞானத்திற்கு அடையாளம்.